திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகா சுட்டெரிக்கும் வெயிலிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பூந்தமல்லி, காட்டுப்பாக்கம், செந்நீர்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் ராஜா பகவத் போன்று தலைப்பாகை அணிந்து வாக்காளர்களிடையே வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா நத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். சாணர்பட்டியில் பிரச்சாரம் செய்தபோது பூ வியாபாரம் செய்யும் பெண் ஒருவர் முதலில் மதுக்கடைகளை மூட சொல்லுங்கள், அப்புறம் வந்து ஓட்டு கேளுங்கள் என ஆவேசமாக குரல் எழுப்பினர். தூத்துக்குடி மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரொபினா ருஜன் புதியம்புத்தூர் பகுதியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாட்டில் குடிமக்களை விட குடிக்கிற மக்கள்தான் அதிகம் இருப்பதாகவும் அதனை தெரிந்து கொண்டுதான் மதுபானங்களின் விலையை குறைப்பதாக அரசியல் கட்சியினர் வாக்குறுதி கொடுத்து வருவதாகவும் விமர்சித்தார். பெட்ரோல் விலை குறைக்கிறோம், டீசல் விலை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ சாராயத்துக்கு விலை குறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கேட்குறாங்க. அப்பனா எந்த அளவுக்கு அரசியல் மாறி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்பனா இந்த நாட்டின் குடிமக்களை விட குடிக்கிற மக்களுக்கு நிறைய இருக்காங்க அப்படிங்கிறது அக்கா கனிமொழி அவர்களுக்கே தெரியுது. அதனாலதான் சாராய விலையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பகுதியில் அமைச்சர் தாமு அன்பரசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது 100 கிலோ எடை கொண்ட 10 அடி உயர ரோஜா மாலை கிரேன் மூலமாக வேட்பாளருக்கு அணிவிக்கப்பட்டது. மேலும் புறாக்கள் மற்றும் பலூன்களை பறக்க விட்டும் வேட்பாளர் மற்றும் அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.